சரி நந்தினி, இப்ப முடிவா என்னதான் சொல்ல வர? இனி முடிவா சொல்றதுக்கு என்ன பிரவீன் இருக்கு? எல்லாருக்கும் முன்னாடி வேஷம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு சத்தியமா சொல்றேன், இந்த வாழ்க்கை வாழவே பிடிக்கல. நீதான் முக்கியம்னு எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு உன் கூட வந்தேன்ல, எனக்கு சரியான பதிலடி கொடுக்கறடா நீ. சரி, இவ்ளோ பேச்சு பேசுறியே, தொட்டு தாலி கட்டின புருஷனை நம்பணும்னு உனக்கு தோணுதா? நம்புற மாதிரி நீ ஒரு நாள் கூட நடந்துகிட்டது இல்லையே பிரவீன். உன்னால என் நிலைமையில இருந்து பார்த்தா மட்டும்தான் பிரவீன் புரியும். என்ன உனக்கு என்ன, நீ ஆம்பளை பையன், உனக்கு அது எதுவுமே பெருசா தெரியாது. ஆனா பொண்ணு எனக்கு தான் தெரியும். நான் எவ்வளவு பெயின் அனுபவிக்கிறேன் தெரியுமா? எனக்கு யாருமே இல்லடா, நீ மட்டும் தான் இருக்க. ஆனா நீ என்ன சீட் பண்றியோ இல்ல நீ என்னை விட்டு போயிடுவியோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரவீன். உன்னோட பாஸ்ட்ல நடந்த விஷயம் அப்படி, இது உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா எனக்கு உன்னை விட்டா வேற யாருமே இல்லடா. அது உனக்கு தெரியுதா தெரியலையா, இல்ல தெரிஞ்சும் நடிக்கிறியா, இல்ல என்ன ஏமாத்தணும்னு நினைக்கிறியா? டேய் அங்க பாரு, பிரவீனும் நந்தினியும் அவங்களும் நம்மள மாதிரி இங்க பீச்சுக்கு தான் வந்திருப்பாங்க போல. சரி இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஏய், ஏன்டா ஏன் போக விடாம தடுக்கிற? என்ன நமக்கு தெரிஞ்சவங்க தானே, உன் ஃப்ரெண்டு தானடா அவங்க. ஏய் ஃப்ரெண்டு தான், யார் இல்லைன்னு சொன்னா? ஆனா அவங்க 2 பேர் நிக்கிற அவங்களோட ஸ்டைல பாரு முதல்ல. என்ன எப்பயும் போலதான் நிக்கிறாங்க, நம்ம 2 பேரும் ஒட்டிக்கிட்டு நிக்கிறோம், அவங்க 2 பேர் தலை தள்ளி நிக்கிறாங்க. இதுல என்ன இருக்கு? தா இந்த மண்டை இருக்கு பாத்தியா, இதுக்குள்ள வெறும் களிமண் தான் இருக்கு, என்ன வேற ஒண்ணுமே கிடையாது. உன்னையில பேங்க் மேனேஜரா வேற ஏதாவது சொல்லிட போறேன். என்ன ரொம்ப திட்டுற? பின்ன திட்டாம கொஞ்சுவாங்களா? நீ ஒண்ணு அதெல்லாம் ஒண்ணு பண்ண வேணாமே. என்ன ஏன் எனக்கு என்ன மூளையே இல்லையா? அவங்க 2 பேர் நிக்கிறாங்க, பேசுறான்னு போறேன்னு ஓவரா பண்ற. போடா. நல்லதா போச்சு. முதல்ல ஒருத்தவங்க ஏதாவது சொல்ல வந்தாங்கன்னா அதை காது கொடுத்து கேட்கணும். என்ன நீ எப்படிதான் பேங்க்ல வேலை செய்யறேன்னு எனக்கு தெரியல. இவ்வளோ அந்த அளவுக்குலாம் நீ பொறுமை இல்லாம இருந்தீங்கன்னா எப்படி நீ ஒரு கணக்கு டேலி ஆகலன்னா என்ன செய்வ நீ? அதெல்லாம் உனக்கு தேவையில்ல, நீ தேவையெல்லாம் பேசாத. என்ன நீ எதுக்கும் முடிச்சு போட்டு பேசாத. போடா. அப்பா, அந்த அவங்க 2 பேரும் நிக்கிற இதத்தான் கேட்டா அதுக்குள்ள இந்த குடும்பத்துக்குள்ள சண்டையே வந்து ஒரு ரணகால் ஆயிரும் போலப்பா. நான் சண்டை போடுறேனா? நீ தான் சண்டை போடுற. வர வர பிரீத்தி சிஸ்டர் மாதிரியே பண்ணிட்டு இருக்க. ஆனா நான் ராஜேஷ் மாதிரி இருக்க மாட்டேன். என்னை பத்தி உனக்கு தெரியும். கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ. வர வர ரொம்ப தான் ஓவரா பண்ணிக்கிட்டு. போடா. உங்க குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள என் குடும்பத்துக்குள்ள சண்டையவே மூட்டி விட்டுட்டீங்கடா. உங்களை சொல்லி என்ன என்ன பிரச்சனையா இருக்கும்? ஒரு மாதிரி எதிரும் புதிரும் மாதிரி நிக்கிறாங்க. சரி ஓகே, இவ்வளவு அப்புறம் வந்து பாத்துக்கலாம். முதல்ல அங்க போய் என்ன பிரச்சனைன்னு பாப்போம். என்ன போயிட்டான்? நான் கோவப்படுறது தெரியுதா தெரியலையா அவனுக்கு? கோபம் மூஞ்சி வச்சிருந்தாதான் கோவப்படுறேன்னு தெரியுமா? மூஞ்சி பாரு, பேசவே மாட்டேன். எதுக்கு கோவப்படுறோம், எதுக்கு பேசுறோம், எதையுமே காதலே வாங்குறது இல்ல. நான் பிரீத்தி மாதிரி பண்றேனாமா? பிரீத்தி மாதிரி நான் ஆடிக்கிட்டா தெரியறேன். முதல்ல அவனை டைவர்ஸ் பண்ணணும்டா. நந்தினி, இப்போ பிரிஞ்சிருவோன்னு சொல்ற, நம்ம பிரியறதுக்கு ஏதாவது ஒரே ஒரு காரணம், அதாவது நீ சொல்ற காரணத்தை என் மனசு ஏத்துக்கணும். ஓகேவா? என் மனசு ஏத்துக்கிறாப்ல நீ ஒரே ஒரு காரணம் சொல்லு, தாராளமா நம்ம 2 பேர் பிரிஞ்சிடலாம். என்ன 6 மாசம் சேர்ந்து வாழ்ந்தா டைவர்ஸ் தருவாங்க, மியூச்சுவலாவே கிடைக்கும். ஓகேவா? நம்ம 2 பேரும் 4 வருஷம் என்ன 3 வருஷம் 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துட்டோம். ஓகேவா? கண்டிப்பா ஈஸியா டைவர்ஸ் கிடைக்கும். அதனால நீ என்னை வெறுக்கிறதுக்கு, என் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு ரீசன் சொல்லு, நான் அக்செப்ட் பண்றேன். சாட்சி வைத்து காதல் தீபம் ஏற்றி வைத்தோம். பிரிந்தால் தீபம் அணைந்திடுமே. நீ என்பதும் நான் என்பதும் என்று வேறாய் போகின்ற நேரம். இல்ல நீ கேக்குற கேள்விக்கு நான் அப்புறம் பதில் சொல்றேன். நான் கேக்குற கேள்விக்கு முதல்ல நீ பதில் சொல்லு. உன்னை மீறி நான் டாக்டர் படிச்சது தப்பா? அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றது தப்பா? உன்னை அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வர வேணாம்னு சொல்றது தப்பா? பதில் சொல்லுடா. நீ நீ நடந்துக்கிறது எங்கேயாவது நியாயமா இருக்கா? யார் அந்த ஹரிணி? 3 முடிச்சு போட்டில, இது என்ன நீ கட்டின தானே? நீ கட்டின தானடா? அப்ப நான் உன்னை கேள்வி கேட்க கூடாதா? நான் உன் மேல உரிமை எடுத்துக்க கூடாதா? ஒரு பொண்ணுக்கு அவ வாழ்க்கையில என்ன சந்தோஷம் இருக்கோ இல்லையோ, ஒரு முக்கியமான சந்தோஷம்
இன்ன வரைக்குமே அந்த சந்தோஷத்தை நீ எனக்கு கொடுக்கவே இல்லடா. ஆனா வெளியே எனக்கு நடக்கலன்னு நீ சொல்லிக்கிற. அதை நான் பச்சையா சொல்லல. என்ன வெளியே சொன்னா அது அசிங்கமா இருக்கும், அதனால நான் சொல்லல. ஆனா அந்த சந்தோஷத்தை நீ என்கிட்ட கொடுத்தியா? சொல்லுடா. இது எந்த பொண்ணு வாய் திறந்து வெளியே சொல்ல மாட்டேன், ஆனா நான் சொல்றேன். காரணம் ஏன்னா நாங்க பொண்ணுங்கடா. பொண்ணுங்க எங்களால ஃபீலிங்ஸை மனசுக்குள்ள வச்சுக்க முடியாது. உங்களை மாதிரி மனசுக்குள்ளே அழுகிற ஆளுங்க தான்டா நாங்களும். ஆனா எங்களால ஃபீலிங்ஸை மறைச்சு வச்சுக்க முடியாது. நான் இன்ன வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதையுமே சொல்லவே இல்லை தெரியுமா? எல்லார்கிட்டயும் சும்மா சும்மா அப்படின்னே தான் நடிக்கிறேன். ஆனா நிஜமாவே நான் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சொல்லு, என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ஒரு பூ வாங்கி கொடுத்துருப்பியா? பூ கூட வேணாம் விட, இப்ப இருக்க இந்த கலாச்சாரத்துல பூ கூட உங்ககிட்ட நான் கேட்கல. என்னைக்காவது என்கிட்ட பாசமா நடந்திருப்பியா? என்கிட்ட என்னைக்காவது நெருங்கி வந்தியா? சொல்லுடா. காலேஜ்ல லவ் பண்ணும்போது சுத்தி சுத்தி வந்த, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன தோன்றதுக்கு கூட உனக்கு அவ்வளவு இதா இருக்கு. நான் அப்படி என்ன பண்ணுனேன்? சொல்லு பார்க்கலாம். ஒரு பொண்ணு இதுக்கு மேல அழுது எந்த ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட கேட்க மாட்டான். நீ இதெல்லாம் நீ எனக்கு பண்ணணும்னு நான் சொல்லல. நீ ஏன் இப்படி இருக்க? அதுதான் என்னோட கேள்வி. ஏன் என் கூட உனக்கு வாழ பிடிக்கலையா? ஹரிணி தான் வேணுமா? அவளை நீ ஒன் சைடா லவ் பண்ணேன்னு எனக்கு தெரியும்டா. அவளும் உன்னை லவ் பண்ணியிருக்கா. ஆனா 2 பேரும் சொல்லிக்கவே இல்லையே. சொல்லாமலே நான் 2 பேர் லவ் பண்ணியிருக்கீங்க. அவன் இடையில வருவான்னு நான் இதடா நினைச்சேன். ஆனா இப்போ நீ பண்றதெல்லாம் என்னை விட்டு வேலைக்கு போற மாதிரியே இருக்கு. அன் டைம்ல யார்கிட்ட கால் பேசுற கேட்டா ஃப்ரெண்டுங்கிற. எந்த ஃப்ரெண்ட்டா பேசுற? உனக்கு இருக்கிறது இவங்க மட்டும் தானடா. இவங்களை தாண்டி வேற யாராவது இருக்காங்களா? அவங்க கிட்ட பேசுறியா இல்ல அவகிட்ட பேசுறியா இல்ல என்ன ஏமாத்துறியா? தேவையில்லாத நேரத்துல எந்திரிச்சு வெளியே போற. எதுக்குன்னு கேட்டா எதுக்கு கேள்வி கேட்கறேன்னு கேட்கறேன். இதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? நான் என்னடா என்னோட மத்த ஃப்ரெண்ட்ஸுங்க மாதிரியா உங்ககிட்ட நடந்துக்கிறேன்? சொல்லு பார்க்கலாம். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யும் தானே சொல்றேன். அதை தாண்டி வேற என்னடா உங்ககிட்ட கேட்கறேன்? ஏன் என்னால குழந்தை பெத்துக்க முடியாதுன்னு என்ன ஒதுக்கி வைக்கிறியா? சொல்லு பிரவீன், சொல்லுடா. உனக்கு என்ன வேணும்? அனுவி என்னை விட்டு போயிடாத. நீ இல்லைன்னா நந்தினி ஒண்ணுமே இல்லை பிரவீன். நீ பழைய நந்தினிலாம் இல்லடா. பிரவீன் இல்லைன்னா நந்தினி ஒண்ணுமே இல்லை. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. எதுவும் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடா, நான் பாத்துக்கிறேன். தலை வலிக்குதுடி. எனக்கு தலை வலிக்குது. எனக்கு தலை வலிக்குது நந்தினி. அம்மா தலை வலிக்குது. பிரவீன் என்னாச்சு பிரவீன்? நான் உன்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டா இப்படி தலை வலிக்குதுன்னு சொல்லிடுறேன். உனக்கு என்ன பிரச்சனைன்னு ஒரு டாக்டரோட என்னாலேயே கண்டுபிடிக்க முடியல. எனக்கு ஒண்ணுமே புரியலடா. சரி, நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கல. நீ என் கூட வேறு, எனக்கு அதுவே போதும். மார்பு மேல சாஞ்சுக்கோ, நான் இருக்கேன். கருங்கூர்ந்து குழலாகத்தான் எண்ணம் தோன்றும். காதோர முறையாடித்தான் ஜென்மம் தீரும். இல்ல பிரவீன், நீ என் பிரவீனே இல்ல. என் பழைய பிரவீன் நீ எப்பயோ இறந்துட்டா. நீ என் பிரவீன் இல்ல. உனக்கு அடிக்கடி என்னமோ ஆகுது. என்னன்னே என்னால கண்டுபிடிக்கவே முடியல. யாருக்கிட்ட போய் நான் உதவி கேட்பேன்? என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா? இருந்தாலும் எனக்காக யாரும் இல்லைனாலும் உனக்காக நான் இருக்கேன்டா. நான் இருப்பேன், கடைசி வரைக்கும் இருப்பேன். ஐ லவ் யூடா. நிஜமாவே லேடிஸ் நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றீங்க, சரிதானே? ஆமா கார்த்தி, ஆனா நந்தினி லைஃப்ல இப்படிலாம் இருக்கா? டேய், ஆனா பிரவீன் அண்ணா எப்பயும் போல தானே இருக்காங்க. இவன் ஏன் இப்படி சொல்றா? ஆனா அவங்க பேசும்போது கவனிச்சியா? பிரவீன் அண்ணா ஒரு வார்த்தை கூட பேசல, தலைவலிக்குதுன்னு உட்காடுறாங்க. என்னவா இருக்கும்? ஆனா நிஜமாவே நந்தினி ரொம்ப கிரேட் தெரியுமா? அதை தான் நானும் சொல்றேன். அதாவது பொண்ணுங்க நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவாங்க, அதுல இது ஒரு ப்ராப்ளங்கிறத இப்பதான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நீ அப்படி நடந்துக்கிட்டது இல்லை, நான் உங்ககிட்ட அப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்ததும் இல்லை. ஆனா இதை பார்க்கும்போது எனக்கே மனசு வலிக்குது. கார்த்தி, நான் வேணும்னா போய் நந்தினி கிட்ட பேசட்டுமா? பாவமா இருக்குடா. இல்லை கலை, இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சம்மந்தப்பட்ட விஷயம். இதில் நம்மளை இன்வால்வ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா சொல்லுவாங்கல்ல, புருஷன் பொண்டாட்டி சந்திக்குள்ள 3வது மனுஷன் யாருன்னு கேட்டுட்டாங்கன்னா அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பே அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். பட் பிரவீனுக்கு என்ன ப்ராப்ளங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். நீ ஒன்றும் வரி பண்ணாத, கூடிய சீக்கிரத்தில் எல்லாமே மாறும். உண்மைதான்டா. சரி, வா நம்ம வீட்டுக்கு போகலாம். நான் நந்தினி கிட்ட தனியாக எப்பயாவது பேசும்போது கேட்டுக்கிறேன்.
போலாமா? இங்கே 8 o'clock வரைக்கும் இருக்கலாம்னு சொன்ன. ஏன்? எனக்கு இப்போ மனசே சரியில்லை. வா நம்ம வீட்டுக்கு போகலாம். நந்தினி சொன்ன ஒரு வார்த்தை அப்படியே மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு. அது உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண புரியாது. வா வீட்டுக்கு போகலாம். ம். ஸ்னேகா, வந்ததுலேருந்து ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? அனி, அது ஒன்றும் இல்லை நீ, ஒன்றும் இல்லை. காலேஜ் லெக்சர்னா அப்படிதான் டயர்டா தான் இருக்கும். என்ன பண்றது, அதுவும் இன்னைக்கு வேற ப்ராப்ளம் வேற. உன் தங்கச்சி முதல்ல என்னன்னு கேளு. உன் தங்கச்சி எப்ப பார்த்தாலும் ப்ராப்ளம் தான். என்ன அப்படி என்ன பிரச்சனை? காரை விட்டு இறங்கி ஓடுற அளவுக்கு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா கல்யாணி. நீ வேலை பாரு. நானே பிரச்சனை பண்ண, நீ பண்ணாத விட நான் பண்ணிட்டு இருக்கேன். நீ காலேஜ் பண்ண ரவுடித்தனமா? மாமாவே சப்புன்னு அரைஞ்சவ நீ பேசுறியா? வாய் எதிர்த்து எதிர்த்து மட்டும் பேசாத கல்யா, சரியா? நான் படிச்சது பிரைவேட் காலேஜ், நீ படிக்கிறது கவர்மெண்ட் காலேஜ். ரெண்டுத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. சும்மா எடுத்த கவுதரி எப்ப பார்த்தாலும் சண்டைக்கு போய்கிட்டு இருக்க. யார் அந்த பையன்? எதுக்கு அவனை அடிச்சோன்னு நீ சண்டைக்கு போற? சரி, நீ ஃபர்ஸ்ட் காலேஜ்ல போய் சேரும்போது உன் ஃப்ரெண்ட ராகிங் பண்ணவும் தானே மாமா நீ சப்புன்னு அடிச்ச? அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்ட் ராகிங் பண்ணாங்க. அது கவர்மெண்ட் காலேஜ், ராகிங் பண்ணவே கூடாது, ரூல்ஸே இல்ல. வேணா மேம் கேளு, பக்கத்துல தான் நிக்கறாங்க. எனக்கும் தெரியும்டி. அதுக்காக போய் சண்டை போட்டுட்டு இருப்பியா? ஃபர்ஸ்டே போய் கண்ணத்துல அடிச்சிருக்க. நான் பண்ற மாதிரியே நீ பண்ணிட்டு இருந்திருக்க. அண்ணி ப்ளீஸ் அகல்யாவை திட்டாதீங்க. அகல்யா மேல எந்த தப்புமே கிடையாது. அந்த பையன் தான் தேவலாம போய் வம்பெடுத்துட்டான். அது மட்டும் இல்லாம அவன் ஒரு இன்னசென்ட் பையன். சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அங்க போய் வம்பெடுத்து சண்டை போட்டுருக்காங்க. அதனாலதான் அவ கோவப்படுறது நான் தப்பே சொல்லல. அதாவது எந்தெந்த விஷயத்துக்கு கோவப்படணும்னு ஒரு இது இருக்கு தெரியுமா? அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்ப பாரு, பிரின்சிபல் வரைக்கும் ப்ராப்ளம் போயிடுச்சு. பிரின்சிபல் வேற இவரோட சொந்தக்காரனாமா. இப்ப நான் என்ன பண்றது? நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா யார் ஃபேஸ் பண்ணுவா? இவர் என்னமோ சண்டை போட்டிருக்க அப்படி இப்படிங்கிறாரு. என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. இப்பதான் நீங்க சொல்றீங்க. என்ன விஷயம்னு எனக்கு புரியல. சோ இப்ப எதுக்கு அதை பேசிட்டு இருக்க? நீ தேவையில்லாம அகல்யாவை திட்டாத. அகல்யா, இங்க பாரு, இனி என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் வீட்டுல வந்து சொல்லு, மாமா கிட்ட சொல்லு. ஓகேவா? நான் பாத்துக்கிறேன். தேவையில்லாம சண்டை போடாத. கவர்மெண்ட் காலேஜ்ல ஏதாவது ப்ராப்ளம்னா அதை ஃபேஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிரைவேட் காலேஜ்ல கூட ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாம். கவர்மெண்ட் காலேஜ்ல அது முடியாதுமா. மாமா சொல்லிட்டேன். ஓகேவா? மாமா, நீங்களும் இவ கூட சேர்ந்துட்டு இப்படி பேசிட்டு இருக்கீங்க. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் ஏதாவது வீட்டுக்கு பிரச்சனைக்கு ஏதாவது போவேனா? இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒண்ணு நீங்க பார்த்து சும்மா இருப்பீங்களா? அதே மாதிரி நானும் சண்டைக்கு போனேன். இப்போ இதுல என்ன இருக்கு? நீ பேசுறது, சண்டை போட்டது மாமா எதுவுமே சொல்லலமா. ஆனா ப்ராப்ளம் ஒண்ணுனா ஃபேஸ் பண்ற அளவுக்கு நமக்கு பின் பலம் இருக்கணும். ஓகேவா? பலம் இருந்தா மட்டும்தான் நம்மளால ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண முடியும். ஏன்னா யாருமே இல்லாம ஒத்தையால நான் வாடா நான் ஒத்தாருன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போனா நான் பின்னாடி திரும்பி பார்த்தா உனக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அதுக்கு தான் சொல்றேன், மாமா சொல்றது புரிஞ்சு நடந்துக்கோ. ஏன்னா நீ பொண்ணு. அது மட்டும் இல்ல, என்னடா பொண்ணுனா பெரிய இலக்காரமா அப்படின்லாம் மாமா ஒருபோதும் சொல்ல மாட்டேன். பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நான் இப்ப கூட நிறைய விஷயங்களை யோசிக்கிறேமா. ஓகேவா? யோசிச்சுதான் மாமா சொல்லுவேன். உனக்கு என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் மாமா கிட்ட சொல்லு. அதை உன்னால ஃபேஸ் பண்ண முடியும்னா மாமா கண்டிப்பா ஃப்ரீயா விட்டுருவேன். அப்புறம் எதுக்கு நான் இருக்கேன் சொல்லு பார்க்கலாம். இங்க பாருங்க, நீங்க அவகிட்ட ஏதாவது சொன்னா அவ எதையுமே காதுல வாங்க மாட்டா. அவளுக்கு என்ன தோணுதோ அதை செய்வா. புரியுதா? நீ உன் வாயை வச்சுட்டு சும்மா இருடி. முதல்ல எங்கேயாவது பேச விட்டுறியா? பேசுறதுக்கு முன்னாடி சும்மா சும்மா பதில் பேசுனீனா? டேய், என்ன வேற என்ன? என் புள்ளைக்கே சிரிப்பு வந்துருச்சுன்னு திட்டுவாங்க. அந்த அளவுக்கு நீ காமெடியா பேசிட்டு இருக்கியா? இங்க வா கேசா குட்டி, அப்பா கிட்ட வந்துருங்க. மவனே, அப்புறமா வருவீல. அம்மா சோச்சி குடு, தூக்கு, முத்தம் குடுன்னு அப்புறம் இருக்கும் உனக்கு. போடா. அம்மா, கேசா குட்டியா, அப்பா கிட்ட வந்துரு. அம்மா அடிச்சிருவா, வாடா. அகல்யா, நீ ஒன்னும் பெருசா எடுத்துக்காத. அண்ணி பத்தி உனக்கு தெரியாதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம். நீ போய் ஏதாவது ஒர்க் இருந்தா பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேம். எப்ப பார்த்தாலும் இப்படிதான். என்னை ஒரு விஷயம் எதையுமே செய்ய விட மாட்டா. எல்லாத்துலயும் இவதான் எல்லாத்துலயும் முந்திக்கிட்டு நிக்கணும். எதுவுமே செஞ்சிட கூடாது. எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் என்னை மட்டும் தட்டிக்கிட்டே இருக்கிறது. இதுக்கு தான் இந்த வீட்ல இவளுக்கு எனக்கு சண்டை வரதே. இந்த அம்மா எங்க போச்சுன்னு தான் தெரியல. ஏன் இவ்ளோ கோவப்படுற? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னை வீட்ல இருக்கும்போது மேம்னு கூப்பிடாதன்னு சொல்லிருக்கேன். என்ன காலேஜோட வச்சுக்கோ. வீட்டுக்கு வந்தா உனக்கு என்ன எனக்கான மரியாதை அதை கொடு. மத்தபடி மேம்னு கூப்பிடாத. ஓகேவா? சரி, ஓகே. அண்ணி கோவப்படாதீங்க. ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது? இது வரைக்கும் நான் வீட்டுக்கு வந்ததில்லை. உங்கள் வளகாப்புக்கு வந்தது தானே, அதுக்கப்புறம் வந்ததில்லை. இப்போ தானே வந்திருக்கேன். ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது? யூஸ் பண்ணணும். ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு இவ்வளோ பெரிய காரணமா? இப்படியே போய் ரைட் எடுத்தினா அந்த சைட் இருக்கு. ஓகே அண்ணி. யாருமா ரிங்டோன்ல பலமா இருக்கு? என் ஃப்ரெண்டு மாமா. வீட்டுக்கு ஒரு சொல்லி கால் பண்ணிருந்தேன். வந்துட்டா, கீழே இருப்பா. நான் போயிட்டு வரேன். மூஞ்சி குரங்கு மாதிரி வச்சிருக்காது. எப்ப பாரு மூஞ்சி குரங்குதான். என்கிட்ட சண்டை போட்டாலே போடி போ. நானாவது சண்டை போட்டா மூஞ்சி குரங்கு மாதிரி வச்சிருக்கேன். நீ அதை விட கேவலமா உட்காந்து காட்டேரி பண்ணி மாதிரி வச்சுட்டு உட்காந்துருப்பேன். நீ என்னைய பேசுறியா? வாயை உடச்சிருந்தி, மூடிட்டு இருந்துரு.
அப்பா என்ன முறப்பு என்ன சண்டை. அப்பா உள்ள ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருக்காரு, தொட்ட கைய உடைச்சிருவேன். நானும் கேசவ மட்டும் தான் சாப்பிடுவோம், இப்பவே சொல்லிட்டேன். ஓ, ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்காரா? நீ இப்ப வெளிய போகவும் நான் எடுத்து சாப்பிடல. என் பேரு சஞ்சு இல்லடி, அவனுக்கும் கிடையாது, எனக்கு மட்டும்தான். அப்பா எடுத்து தரேன், அம்மாக்கே கொடுக்க வேணாம் சரியா? சோத்து முட்டை. இந்த குழம்புலாம் வச்சா சட்டிக்கு பின்னாடி கறி பிடிக்கும் தெரியுமா? அதுதான் நீ. என்ன அது மாதிரிதான் உன் மூஞ்சி இருக்கு, மூஞ்சி முகரை. ஐயோ சிரிப்பு சிரிப்பா வருதா? அந்த அளவுக்கு இருக்காவா அம்மா? மூஞ்ச பாரு, போடி. வே, 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 வே. ஆளும் மண்டையும். உங்க வீட்டுக்கு அடி கொடுப்ப பாத்துக்கோ, ஆளும் மண்டையும். விடுங்க. ஆ விடணுமா? விடுங்கன்னு சொல்றேன்ல. அடியே வாயாடி பொண்டாட்டி, இந்த வாய் இருக்கு பத்தியா வாய், இதை வச்சு நான் என்னதான் பண்றதுன்னே தெரியல. பண்றது பூரா வேண்டாத வேலை. கேசவ இருக்கான், இறக்கி விடுங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன், இறக்கி விடுங்க. இல்லைன்னா எங்க அம்மா கூப்பிடுவேன், இறக்கி விடுங்க. கோவமா? சும்மாதான் சரியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை, ஓன்ட்ட விளையாடாம வேற யார்கிட்ட விளையாட போறேன். சரி சரி, அந்த பிரின்சிபல் யாரு சொல்லவே இல்லை. என்ன? அதை சொல்றதுக்கு ஒரு நாள் வரும், ஓகேவா? அப்ப சொல்றேன். அது வரைக்கும் அதை பத்தி எதுவும் கேட்காத. இப்ப நல்லா தாண்டி போயிட்டு இருந்தது, கொஞ்சம் சிரி. இப்ப பாரு மூஞ்சி எவ்வளவு அழகா இருக்கு, இவ்வளவு நேரம் குரங்கு மாதிரி வச்சுக்கிட்டு. என் புள்ளைக்கே சிரிப்பு வருது. கம்பஞ்சங்கு விழுந்த மாதிரி கண்ணுக்குள்ள நுழைஞ்சு ஒரு தரே. கேசவ், சோ அறிவு கட்டவளை எனக்கு சொல்ல. கேசவமா, வா பாட்டி பால் வச்சிருக்கேன், வா குடிக்கலாம். அம்மா வந்துட்டு போயிட்டாங்க, தள்ளுங்க. அவங்க வந்தாங்கன்னு எனக்கும் தெரியும், வந்து கேஸை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு தெரியும். லூசாங்க நீங்க, அப்பவும் இப்படியும் உட்காந்துருக்கீங்க. இருங்க, இனி விடுங்க. இடணுமா? சி, ரொம்ப மோசம்டா நீ, விடா ராஸ்கல். என்னது மோசமா? ஐயா யாருன்னு தெரியும், இல்ல காட்டணுமா என்ன? மாயமில்ல வாய வச்சே வார்த்தைகளை உறிஞ்சு போட்டு விரல வச்சு அழுத்திய கழுத்துல கொளுத்திய வெப்பம் இன்னும் போகல. சி, போடா. உங்க தங்கச்சி இந்த காலேஜ்ல ஒர்க் பண்றதுக்கு நான் எதுவுமே சொல்லவே இல்லையே, அது அவங்களோட இஷ்டம். ஆனா நான் தான் காலேஜ் பிரின்சிபல், அத யாருக்காகவும் எப்போதும் விட்டு கொடுத்துட மாட்டேன். ஒரு சிலரை நம்ம வாழ்க்கையில எதுக்கு சந்திக்கிறோம், அவங்க எதுக்கு நம்ம லைஃப்ல வராங்க, அப்புறம் ஏன் போறாங்க, இது எதுக்குமே ஆன்சரே கிடைக்க மாட்டேங்குது. திரும்ப ஏன் அவங்க நம்ம வாழ்க்கையில வரணும்? இந்த கடவுள் ஏன் நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு கண்ணாமூச்சி ஆட்டத்தை விளையாடுறாரு? ஒரு விஷயம் வேணாம்னா அது வேணாங்கிற மாதிரியே இருக்காதா? திரும்ப திரும்ப எதுக்கு நம்ம கிட்டயே வருது? இப்பதான் பழச மறந்து நிம்மதியா இருக்கேன், அதுக்குள்ள என் பழச தோன்ற விஷயமா எல்லாமே நடக்குது. இனி நான் எப்படி இந்த காலேஜ்ல ஒர்க் பண்ணுவேன்? பாக்குற நேரம் எல்லாம் எனக்கு பழச தானே ஞாபகத்துல வரும். நம்மளா ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நடத்தி வைக்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் எனக்கு நடக்குது. கண்ணில் ஒரு துளி நீர் மெல்ல கழன்று விழுவது, விண்ணில் ஒரு விண்மீன் சற்று விசும்பி எழுவது, உள்ளங்கை கடந்து எங்கோ ஒழுகிய நிமிடங்களை மெல்லச் சிறை செய்யவே காதல் மீண்டும் பதிவு செய்தே. வாழ்ந்த வாழ்வெனக்கு வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான், உயிரே வாரா. காதல் மழையே காதல் மழையே எங்கே விழுந்தாயோ, கண்ணில் உன்னை காணும் முன்னே மண்ணில் ஒளிந்தாயோ, அலைந்து உன்னை அடைவது வாழ்வில் சத்தியமா, நான் நடந்து கொண்டே எறிவது உனக்கு சம்மதமா, அடி உனக்கு மனத்திலே என் நினைப்பு இருக்குமா, வாழ்ந்த வாழ்வெனக்கு வாழும் நாட்களுக்கும் பொருளே நீதான், உயிரே மாறா. வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டீங்கல்ல, ராக்கி யாருன்னு பாப்பீங்க, எனக்கு என்ன ஆளா இல்லாமலா இருக்கேன். இங்க
என்ன 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 இல்ல என்னங்கற வீட்டை விட்டு அடிச்சு துரத்திட்டு நீங்க அப்படி சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி நான் என்ன தப்பு செஞ்சேன்? இல்ல நான் என்ன தப்பு செஞ்சேன்னு கேக்குறேன். ஒரு மேகி கேட்டதுக்கு வீட்டை விட்டு அடிச்சு பத்துறீங்க. சரியில்லை. ஏய் கிளவி, லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காது. புழு புழுன்னு உனக்கு தெரியுமா? அது எப்படி டேஸ்டா இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் உனக்குலாம் என்ன தெரியும்? சும்மா பழைய சோள ஊத்தி எப்ப பார்த்தா சோறு கொடுத்துக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க, சாதாரண ஒரு மேகி கேட்டதுக்கு என்ன வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறீங்களே. எனக்கு என்ன, நான் நாதி இல்லாதவனா? எனக்காக எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? என் நண்பர் இருக்கா. டேய் மச்சான், வெள்ளக்கமாரி பிஞ்சு பாரு பிஞ்சு. என்ன? போ, வீட்டோட வெளிய போ. இனிமே அந்த புழு புழுன்னு இருக்கிறது நீ கேட்ட, அம்புட்டே பாத்து உனக்கு. சோறே கிடையாது. போ, வெளிய போ. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நீ வீட்டுக்கு வர கூடாது. பட்னியாவே கிட. கிளவி வேணாம், ராக்கிய சீண்டாத. நீ அந்த புழு புழுவா இருக்கிறது கூட எனக்கு நீ கிண்டி தரல கூட பரவாயில்ல. ஒருவேளை சோறு போட்டு நீ வெளியே எடுப்பு இப்பவே சொல்லிட்டேன். இல்லன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஏடுவட்ட பையலுங்க அவங்களோட ஃப்ரெண்ட் ரெண்டு தருதலைய சுத்திக்கிட்டு இருக்குல, அதுங்க கூட போய் தின்னு போ. புழு புழுவா இருக்கிறத செஞ்சு தருவேன். கிளவி வேணாம், சீண்டாத, என்னைய சீண்டாத, ரொம்ப வருத்தப்படுவ. டேய் நண்பா, நல்ல நண்பன் வேண்டும் என்று அந்த மரணமும் நினைக்கின்றதா? நண்பா வந்துட்டான் பாரு கிளவி. என் நண்பன் வந்துட்டான். அவனை தாண்டி வேற எதுவும் இல்ல. நீ எனக்கு சோறே போட வேணாம், உன் வேலையை பார்த்துட்டு போ. டேய் மச்சான், பசிக்குதுடா. ஒருவேளை சோறு இருந்தா போடுறான். எங்க வீட்டுல அடிச்சு பாத்திட்டா. உருப்படாதவங்க வந்துட்டாங்கல, நீங்க பண்ற வேலைக்கு உங்களை வீட்டை விட்டு அடிச்சு தரணும். உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் சீட் கொடுத்து உருப்படியா எதையாவது படிக்கிறீங்களா? ஊரை சுத்திக்கிட்டு தெரியுங்க, ஊரை சுத்திக்கிட்டு. ஏ பாட்டி, இங்க பாரு ரெட்ட குடுமி பாட்டி. நீ இருக்கிற ஆளுக்கும் சைஸுக்கும் உடனே யாரு ரெட்ட குடுமி போட சொன்னது? ரெட்ட குடுமி போட்டுக்கிட்டு நீ ஸ்டைலா வந்து பேசிட்டாப்ல எல்லாம் இங்க கிடைச்சிருமா? சோழி வந்துக்கிட்டு போயிரு. டேய் மச்சான், என் பாட்டிடா. டேய் மச்சான், நான் நண்பன்டா. டேய் மச்சான், சோறு தாண்டா முக்கியம். டேய் மச்சான், சோறுக்காக நட்பு இல்லன்ட்டில. ரெண்டு உருப்படாத நாய்களா, ஓடுங்கடா, கண்ணை அடிச்சு போய் ஓடுங்க. டேய் மச்சான், என்னடா என்னடா பொசக்குன்னு வீடு தேடிலாம் வந்திருக்க? நான் ஏதாவது காரணம் இல்லாம வருவேனா? மதன் கூப்பிட்டான், வா. காலையில பேர் இவனுங்களாட்ட சண்டை போட்டீங்களடா. இப்ப எதுக்கு வரீங்க? நாளா வரல. அவன் கூட வந்தனா நூடுல்ஸ் வாங்கி தருவான். நிஜமாவா? அப்ப வா. ஆனா அகல்யா, நீ தேவையில்லாத வேலையெல்லாம் பாக்குற. நீ இப்ப பார்த்தியை பார்க்க வர்றதுக்காக என்ன சூப்பரா வீட்டுல சண்டை போட்டுட்டு வந்த. இது ஃப்ரெண்ட்ஷிப் தானே? எனக்கே டவுட்டா இருக்கு. மூடுடி, ஃப்ரெண்ட்ஷிப் தான். அப்படியே அவனும் வந்துருவா. என்ன, அவனுக்கு தான் தலையில அடிபட்டு இருக்குல்ல. நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னான். நாளைக்கு போய் அவங்க அக்கா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவேன்னு சொன்னான். ஒர்க் ஷாப்லேயே தங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கு தான் உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன். அதான் இது ஃப்ரெண்ட்ஷிப் செய்ய வேற மாதிரி எனக்கு தெரியல. ஆனா எங்க போய் முடிய போகுது அது மட்டும் தெரியும். வேற இங்க காதல்ல தான். இங்க பாரு ராக்கி, இது வரைக்கும் அவனை விட்டு தள்ளி நின்று அவன் நமக்கு மேல இருக்கான். என்ன ஒரு அடி அடிச்சா நான் உன்னை அடிப்பேன். 2 பேரும் பொட்டு தேக்கி வாங்குவோம். பொத்திக்கிட்டு உட்காரு. நீ மூடுற. நீ வந்தது இல்லாம என்னையும் சேர்த்து வேற கூட்டிட்டு வந்திருக்க. என்ன பிரச்சனையாக போகுது? ஆமா, பின்ன தனியா வர சொல்றியா? அப்புறம் எதுக்கு நீ ஃப்ரெண்டா இருக்க? அப்ப நமக்குள்ள என்ன ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருக்கு? ஐயோ, இத ஒன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் என் வாய் அடைச்சிரடி. சரியா? எங்க அவனை காணோம்? அவன் நம்மள மாதிரி வெட்டியாவா இருக்கான், வேலை பார்த்துட்டு இருப்பான்ல. கரெக்டா 8:15 வருவேன்னு சொன்னான். டைம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க சொன்னானா? பழவன கொஞ்ச நாள்ல இத கூட கேட்டு வைக்கலன்னு அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஷிப்? சரி மூடி. டேய் மதன், மதன் சொல்லி தொலை. இல்ல உன் ஆளு அகல்யா பக்கத்துல நிக்குதுல ரெட்ட குடும்பி. அந்த புள்ள ஏன் ரெட்ட குடும்பி போட்டிருக்குன்னு உனக்கு தெரியுமா? இப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கடா. அந்த பிள்ளை ரெட்ட குடும்பி போட்டான், ஒத்த குடும்பி போட்டா என்ன? டேய் மச்சான், உனக்கு சொல்றது புரியல. அந்த குள்ள ரெட்ட குடும்பி போட்டிருக்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோ, அகல்யா லவ் பண்றாளா இல்லையான்னு நான் சொல்லிடுவேன். மூதேவி செருப்பாலே அடிப்பேன். அவர்கிட்ட கொண்டு போய் போட்டதுக்கும் அவனை லவ் பண்றதுக்கு என்னடா சம்பந்தம்? டேய், இவனை பிடிச்சவங்க தூக்கி எறிடா. டேய் என்னடா தூக்கி எறி சொல்லிட்ட? டேய் ராக்கியை பத்தி உனக்கு தெரியுமா? சாத்திட்டு ஆனா ஒன்னு சொல்றேன், நம்ம லைஃபுக்கு இந்த லவ் எல்லாம் செட் ஆகாது. என்ன, ஃப்ரெண்ட்னா ஃப்ரெண்டோட வச்சுக்கோ. லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காத. என்னடி நீ யாரை லவ் பண்ண வச்சிருவ போல? என்ன பத்தி உனக்கு தெரியாதா? நான் எப்படி லவ் பண்ணுவேன்? அதெல்லாம் இல்ல, என்னன்னு தெரியல. அவன் மேல ஒரு சின்ன அஃபெக்ஷன், மத்தபடி அது லவ் எல்லாம் கிடையாது. ஓகேவா? ஏன் ஃப்ரெண்டியா கூட இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாதா? ஃப்ரெண்டியா செய்யாதல்யா, நான் வேணும்னு சொல்லல. ஆனா லவ்னால எவ்வளவு ப்ராப்ளம் வரும்னு அதை ஃபேஸ் பண்றவங்களால மட்டும்தான் அதை புரிஞ்சுக்க முடியும். என்னமோ பல ஆப்புகளை வாங்கி அதுல இருந்து வெளியே வந்த மாதிரி பேசுற. டேய் மச்சான், எனக்கு புரிஞ்சு போச்சுடா அந்த பிள்ளை இதுக்கு ரெட்ட குடும்பி போட்டிருக்குன்னு. அதாவது இதுக்கு முன்னாடி எவனையாவது லவ் பண்ணியிருந்திருக்கோம். அவன் இந்த பிள்ளைய அழகா இருக்குன்னு சொல்லிட்டு லவ் பண்ணியிருந்திருப்பான். இப்போ அந்த பிள்ளை யாருமே லவ் பண்ணக்கூடாதுன்னு, அழகாவே இருக்கக்கூடாதுன்னு ரெட்ட குடும்பி போட்டிருக்கு. எப்படி? எதுக்கு எருமை மேய்க்கிற? அகல்யா வந்துட்டான். ஹாய் பார்த்தி. மூஞ்சி ஏண்டா அவன் மூஞ்சிக்கு என்ன? நல்லா தான் இருக்கான். ஓ மூஞ்சிதான் சாணியில விழுந்து எந்திரிச்ச மாதிரி இருக்கும். நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் வந்திருக்கீல, ஏன் இப்படி பண்ற? இந்த மாதிரி நைட்ல எல்லாம் கேர்ள்ஸ் வெளியே வந்தா வீட்டுல பேரண்ட்ஸ் திட்டுவாங்கல்ல, உங்க வீட்டுல திட்டலையா? அவ பொண்ணா இருந்தா தானே.
அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. கடைக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன இன்னும் ஒர்க் முடியலையா? இல்ல இன்னும் கொஞ்சோன்னு இருக்கு, முடிச்சிட்டேனா அப்புறம் கிளம்பிடுவேன். கிளம்பிடுவியா? என்கிட்ட என்ன சொன்ன? போக மாட்டேன்னு சொன்ன. ஆமா போக மாட்டேன்தான். இருந்தாலும் இங்கே இருக்க முடியாதுல்ல, அதனால வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு நாள் வேணா நான் ஓனர் கிட்ட பேசுறேன், இங்கே ஸ்டே பண்ணு. நாளைக்கு வந்து உங்க அக்கா கிட்ட நான் பேசுறேன். நாளைக்கு தான் உங்க அக்காவை நான் பார்க்க போறேன். சரி. நீ சாப்பிடலையா? அதெல்லாம் வயிறு நிறைய கட்டிட்டு தான் வந்திருப்பா. உனக்கு கொண்டு வந்திருக்கா, வாங்கி சாப்பிடு. மூடிட்டுடி. இந்த மாதிரி ஷர்ட் போடாம ஒர்க் பண்ணணுமா? ஆமா, ஷர்ட்ல கறியில ஒட்டிடுச்சுன்னா என்ன பண்றது, அதனாலதான் பனியன் போட்டு ஒர்க் பண்றேன். மச்சான் அவன் என்ன பிராண்ட் போட்டிருக்கான்? பூமெக்ஸா இல்ல பூமராடா? உங்க அப்பா பாடியில போட பிராண்ட் போட்டிருக்கான், புத்திக்கு நில்லு. எனக்கு தான் அப்பனே இல்லையே, திரும்ப திரும்ப அந்த ஆளை பாடையில் அடி போடுறதுக்கு நான் மெண்டலா? அவனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ரெட்டை குடும்பி பாட்டி. அந்த பாட்டியை வச்சுட்டு அவன் என்னெல்லாம் பண்றான் சும்மா. இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே தான் ஒர்க் பண்ணணுமா? நல்லா படிக்கிற பையன், ஏதாவது பார்ட் டைமா வேற ஏதாவது ஒர்க் பார்க்கலாம்ல? பார்ட் டைம் ஜாப்பா? எனக்கும் நீ ஏற்பாடு பண்ண சொல்லுடா. என்ன பண்றது, எனக்கு பிடிச்சி போய் தான் செய்யறேன். இதுல என்ன இருக்கு, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஸ்டடீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் போடலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் வேணா பாத்துக்குருவோம். சரி நீ கொடுத்துட்டு போ, ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா வீட்டுல திட்ட போறாங்க. குடு. ஆமா ஆமா, இல்ல நான் மட்டும் அப்படியே திட்டுட்டு தான் மறு வேலை பாப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாப்பிட்டுப்பியா? ஏன் ஊட்டி விடமா? ஊட்டி விடமா? போ ஊட்டிட்டு வா, போ போ போ. எனக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டா நல்லாதான் இருக்கும். ஐயோ வாத்தி வாத்தி வாத்தி, ஐயோ வாத்தி அடே செத்ரா இந்த கிட்ட வர. ஐயோ உயிர் நண்பா உடன்பிறவா சகோதரா எங்கடா போற? மச்சான் பாய்டா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. வாத்தி. நல்ல நண்பன் வேண்டும் என்று இந்த உலகமை நினைக்கின்றது. உலகெல்லாம் நினைக்காது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. கண்டிப்பா ஒரு ஸ்னேகாமை தான் பார்க்க போவாரு. நான் போய் அதை பார்க்க விடக்கூடாது. நான் வரட்டா. சிறந்தவன் நீதான் என்று நண்பனாவது கிண்பனாவது எனக்கு எதிரி தான் முக்கியம். வாத்தி பின்னாடி தொங்கிட்டு வர வண்டியில ஏத்திட்டு போறது. அட பாவி, இங்க வாத்தி வந்திருக்க, அது கூட தெரியாம இந்த பல்ல காமிச்சிட்டு. என்ன இந்த ஆளு கண்டுக்க மாதிரி போறான்? ஒருவேளை வேற ஏதாவது யோசனை இருப்பா. அட்மின் அக்கா எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு போடுறீங்களா? எனக்கு ஒரு பாட்டை போடு. துச்சுவசரிக்கு ஏத்தாப்புல போடு.